அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஹிந்து. நான் ஆலந்தூர்ல அல்ஹுதா பெண்கள் மசாலா இருந்து வரேன். இப்ப பார்த்தோம்னா தௌஹீத் பத்திரிகையில மணமகள் தேவை அப்படிங்கிற விளம்பரத்துல எனக்கு சிகப்பா பெண் வேணும், சிகப்பா வசதியா நல்ல வசதியா நல்ல படிச்ச பெண்ணா வேணும் அப்படின்ட்டு வருது. அப்படின்னா கொள்கைக்காக தியாகம் செஞ்சுட்டு வர தௌஹீத் பெண்கள் தௌஹீத் பெண்கள் வராங்க இல்லையா, அவங்க கருப்பாவோ இல்லாட்டி வசதி குறைவாவோ சுமாரா படிச்சவங்க இருக்காங்கன்னா அவங்கள யார் கல்யாணம் செஞ்சுப்பா? கருப்பா படிச்சது அல்லாஹ்வுடைய தப்பா குற்றமா? இதுக்கு அதாவது சில திருமணத்திற்கு பெண்கள் வேண்டும் என்று விளம்பரம் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மணமகள்கிட்ட எதிர்பார்க்கிற தகுதிகள் சொல்லும் பொழுது சிவப்பு அல்லது மாநிறம் இந்த மாதிரி வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, ஒரு விளம்பரம் கொடுக்கறாங்க. தௌஹீதிலேயே அப்படி கொடுக்கறாங்களே, இது சரியா கேக்குறாங்க. முதல்ல இத நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நீங்க இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. இத என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, மனிதர்களுடைய பார்வை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒன்றை ரசிக்கிறாங்க இல்லையா, அந்த ரசனையில பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒருவருக்கு அழகாக தெரிகிறது, இன்னொருத்தருக்கு அழகா இல்லைன்னு தெரியும். ஒருவருக்கு கவர்ச்சியானதாக தெரிவது இன்னொருத்தருக்கு கவர்ச்சியானதாக தோணவே தோணாது. இப்ப சில பேருக்கு நல்ல கலர் செக்கச்சவேர் தான் பிடிக்கும். சில பேருக்கு கருப்பா இருந்தாலே பிடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எத்தனையோ மாப்பிள்ளையில பார்க்கலாம், செக்கச்சவேர்னு மாப்பிள்ளைய கண்ணங்கரேன்னு பொண்டாட்டியோட போறதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஊர் உலகத்துல பார்க்கிறோம், நம்ம தெருக்கல்ல பார்க்கிறோம். சில பேருக்கு குண்டா இருந்தா தான் பிடிக்கும். சில பேர் என்ன செய்வான், இந்த குண்டு பொண்ணு வேணான்டுவான். இன்னொருத்த என்ன செய்வான், குண்டு பொண்ணு எங்கடா இருக்கு தேடி தெரியுவான். சில பேருக்கு ஒல்லியா இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு ஒரு கட்டா இருந்தா பிடிக்கும். அதாவது டேஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா டேஸ்டும் ஆண் பெண்ணு டேஸ்ட்டுக்கு மட்டும் சொல்லல, ஃபுட்டு உணவை எடுத்து வைத்துக் கொண்டாலும் கூட நீங்க ஒரு ஆளுக்கு விருந்துன்னு சொல்லி கொடுப்பீங்க, பயங்கர பிரியாணி இதெல்லாம் அவருக்கு அருமை பிடிக்காது. அது அவர் ரசத்தை ஊத்தி திட்டு போயிருவாரு, அவருக்கு அதுதான் பிடிக்குது. நீங்க நினைக்கிறீங்க அது அவருக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச அவருக்கு பிடிக்குமா? ஒருத்தருக்கு பிரியாணி, ஒருத்தர் ஆட்டு இறைச்சி பிடிக்கும், ஒருத்தர் மாட்டு இறைச்சி பிடிக்கும், ஒருத்தருக்கு சைவம் தான் பிடிக்கும், ஒருத்தர் பீக்கிங்காய் தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு சட்னி தான் பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறது. ட்ரெஸ் இருக்குன்னு வைங்களேன், கடையில் போய் பாக்குறீங்க, இதை பார்த்துட்டு எத்தனை பேர் வேணான்னு போயிருப்பான், நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவனுக்கு பிடிக்க எனக்கு பிடிச்சதா இல்லையா? ஒரு சட்டை எடுக்க போறீங்கன்னா எத்தனை பேர் பார்த்ததா இருக்கு. நீங்க போட்டுக்கிற ஒவ்வொருத்தர் சட்டையும் 1000 பேர் பார்த்திருப்பான், 1000 பேர் வேணான்னு போயிருப்பான். 1000 பேர் வேணான்னு சொன்னது உங்களுக்கு வேணும்டா இருக்கா இல்லையா? அப்ப இதுதான் சட்டையை தேர்ந்தெடுத்தாலும் பேனா தேர்ந்தெடுத்தாலும் போனியா இத்தனை வெரைட்டி வச்சிருக்கிறான், அற்புதமான போன் சொல்லுவாங்க, இது வேணாண்டு டப்பா வாங்கிட்டு போவான் ஒருத்தன், அவனுக்கு டப்பா தான் பிடிக்குது. அவனுக்குதா நீங்க எதை நல்லதுங்களோ அதுதான் பாமா, இதெல்லாம் போனா இப்படி இருக்குது தப்பரசா இருக்குது அப்படின்னு அவனுக்குதா. இப்ப நம்ம இப்படி தேடி பிடிச்சி எடுப்போம், அவன் என்ன செய்வான், அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி எல்லாமே நம்ம வேறுபட்டு இருக்கு. அதனால ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவோம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணான்னு வைங்க, கல்யாணம் பண்ணிட்டு கெட்டு போயிருவான். பேரு கல்யாணம் பண்ணிவிட்டு கெட்டு போயிருவான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பாத்தியா பிடிச்சிச்சான்னு கேட்கிறாங்க. அதனால இந்த கருப்பா இருக்கிறோம்னு சொல்லி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. கருப்பா உள்ள எல்லா ஆம்பளைக்கும் பொண்ணு கிடைக்கத்தான் செய்யுது, கருப்பா உள்ள எல்லா பொண்ணுக்கும் மாப்பிள்ளை கிடைக்கத்தான் செய்யுது. அது பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமா இருக்கும். அதுதான் எனக்கு கலர் தான் பிரதானம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் போய் ஒரு கருப்பை கட்டிக்கிட்டு போனான்னு சொன்னா அது இயற்கையில அவனுக்கு பிடிக்கல இல்ல, அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான்? இவன்கிட்ட இருந்துகிட்டே கலரை தேடிக்கிட்டு வேற இருப்பான். இவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்குது கலர் வேணும், சிவப்பா வேணும் இருக்கிறது. இவன் பிடிக்காம ஒரு கருப்பை கட்டிக்கிட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்வான், பேருக்கு இவளோட இருப்பான், என்ன மாதிரி கலர் மாட்டுதா அப்படி இருப்பானா இல்லையா? யதார்த்தமா உள்ள இதெல்லாம் சொல்றேன், மனிதனுடைய போக்க சொல்றேன். அதனால மார்க்கத்தில் அப்படி ஒரு இந்த கலரை ஒருத்தர் விரும்புவதை நம்ம குறை சொல்ல இயலாது. பெண்கள்ல நீங்க ஆம்பளைக்கு சொல்றீல, பொம்பளை கூட சிவப்பு மாப்பிள்ளை வேணும்னு கேட்கிற பொம்பளை இல்லையா? ஆம்பளைல மட்டும் தானே இருக்கிறாங்க. ஆம்பளை ஆனா அதிகமான பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆம்பளையிலையும் பொம்பளையிலையும் கொஞ்சம் கலரா இருந்தா பரவாயில்லையேன்னு நினைக்கிறவங்க ரெண்டுலையுமே இருக்கிறாங்க. இல்லைன்னா நீங்க சொல்ல இயலாது. இருந்தாலும் அதை தாண்டி விரும்புறவங்க, குணத்தை பாக்குறவங்க, தீன பாக்குறவங்க, பண்பாடை பாக்குறவங்க, அல்லது கலரே கருப்பே அழகா தெரியல மஜ்னு மாதிரி இருந்தான்னு வைங்களேன். இந்த மஜ்னு கதையை சொல்லுவாங்களா இல்லையா? லைலா மஜ்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? லைலாண்டா என்ன, லைலத்துடா என்ன, இரவு லைலத்துல் கத்ர், அதான் லைலா இருட்டுன்னு அர்த்தம். அவளுக்கு பேரே இருட்டு, அப்படி கருப்பா இருப்பா. லைலாங்கிறவ இருட்டு மாதிரி கருப்பா இருக்கனால பேரே என்ன,
லைலா அவளை போய் விரும்புறான் அந்த மஜ்னூன் இருக்கேன். அதனால மஜ்னூன் பேர் வச்சுட்டாங்க அவனுக்கு போய். அவனுக்கு அடுப்பு கறியை விரும்பினா கிறுக்குன்னு சொல்லுவாங்க. அவனை போய் மஜ்னூன் சொல்லிவிட்டாங்க. அவன்கிட்ட கேட்கறாங்க, ஏன்டா பொன்னார கிடைக்கல, இந்த அடுப்பு கறி தானடா உனக்கு கிடைச்சுன்னு சொன்ன. அவன் சொன்னானா, இந்த கண்ணை கொண்டை பார்க்கணும்டாத, லைலாவுடைய அழகை உன் கண்ணில் பார்த்தா தெரியாது, அந்த அழகு எந்த கண்ணுக்கு தெரியும், இந்த கண்ணுக்கு தெரியும்டான்ட்டான். அப்ப அந்த கண்ணுக்கு கருப்பு கூட அழகா தெரிஞ்சிருக்குல்ல. மஜ்னூனுடைய கண்ணுக்கு என்ன இருக்கு, கருப்பு. அப்ப நான் கருப்பையும் அழகாக விரும்பக்கூடிய ஒருவன் வந்தால்தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வழங்குதா? சும்மா நீங்க பிடிக்காட்டாலும் உனக்கு கலர் மனசு பூரா சிவப்பு வச்சுக்கிட்டு வெளியில கருப்பாயிடுன்னு சொன்னோன்னு வைங்க, அதை அட்வைஸ் பண்ணோன்னு வைங்க, அது நரக வாழ்க்கையாயிரும். நம்ம நம்பணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாருக்கும் அவரவருடைய ஜோடியை தீர்மானித்து வைத்திருக்கிறான். யாரு கிடந்து விட்டு போயிடல, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிட்டு தான் இருக்கிறது. யார கிடந்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களா ரொம்ப கம்மி. அது ஜனத்தொகை பேலன்ஸ்னாலதான். இஸ்லாம் அந்த ஆண் எண்ணிக்கையை விட பெண்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அப்படி ஏற்பட்டிருக்கு. இந்த காலத்தில் ஏற்படுது, அது கூட அந்த காலத்தில் அது கூட ஏற்படல. அந்த காலத்துல உங்க அப்பா அம்மாவை எல்லாரும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, கரெக்டா அப்படி புரிஞ்சு போறாங்களா? உங்க அத்தனை பேருடைய பாப்பா அம்மா எடுத்து பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு அம்மா பொருத்தமா கலர்ல சொல்றேன், கலரை வச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு கூட ஒண்ணு குறைத்தானே இருக்கு. ஒண்ணு பாப்பா கொஞ்சம் கூட இருப்பாரு, அம்மா கொஞ்சம் கூட இருப்பாங்களா இல்லையா? அவங்களுக்கு கிடைக்கத்தானே செஞ்சிச்சு, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதனால இது ஒரு மேட்டரே கிடையாது, இது ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் தேர்ந்தெடுக்கிறவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனசை மாத்தலாம். சில பொருள் என்ன செய்யாது, ஒருத்தர் ஐயரா இருக்காரு, அவருக்கு என்ன செய்யாது, எதுவுமே பிடிக்காது, இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு வைங்களேன், அவரை மாற்றிக்கிட்டு இறைச்சி திங்கிறாரா இல்லையா? அது மாதிரி என்ன செய்யணும், சிலதை அந்த கலர் மீது கொண்ட மோகம் இருக்குல்ல, நெசமாவே நம்ம கொஞ்சம் அதை மாத்தணும். இந்த கலரை விட அதெல்லாம் தாண்டின விஷயங்கள்லாம் இருக்கிறது. இந்த கலருக்காக மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொன்னா பின்னாடி வேற அதுல குணங்கள் நல்லா இல்லாம இருந்தால், பண்பாடு நல்லா இல்லாம இருந்தால், தீனு நல்லா இல்லாம இருந்தால் நம்முடைய மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுலயே நீங்கள் உங்களை மாத்திக் கொள்ளணும். எப்படி மாத்தலட செஞ்சிடாதீங்க. மனசு பூரா சிவப்பு தான் இருந்தா நீங்க தேர்ந்தெடுத்துறாதீங்க. ஆனால் சிவப்பு தான் நல்லதுங்கிற எண்ணத்தை எல்லாரும் என்ன செய்யணும், தூக்கி வச்சிடணும். இல்ல அதை தாண்டினதும் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு வாழ்க்கை என்பது காலகாலத்துக்கு நம்ம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தருடைய கடமையை ஒருத்தர் புரிஞ்சு நடக்கணும். நம்ம தாய் தந்தையரை மாமியார் மருமக மாமனார் மாமியார அந்த பொண்ணு மதிச்சு நடக்கணும். அதெல்லாம் இருக்குதா? அதெல்லாம் இருந்து கொஞ்சம் கலர் முன்ன பின்னாலும் பரவாயில்லை, வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். கலர் இருந்து அங்க வள்ளுவல்னு உள்ள ஆரம்பிச்சுட்டா நரக வேதனையில என்ன செய்யணும், டெய்லி பஞ்சாயத்து தான் பண்ணுவே தவிர அந்த கலரை உனக்கு அனுபவிக்க இயலாது. கலர் மட்டும் தான் வேணும் கூட்டிட்டு போயிட்டு உங்க உம்மாட்ட சண்டை போட்டுட்டே இருந்தாண்டு வை, நீ பஞ்சாயத்து பண்ணுவியா, குடும்பம் நடத்துவியா? அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம என்ன செய்யணும், கலரை விரும்பக்கூடியவர்கள் நம்ம படைக்கப்பட்டிருந்தாலும் நாம நினைத்தால் நம்ம சில விருப்பம் இல்லாத கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், விருப்பமா மாற்றிக் கொள்ள முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணினால் அப்படியான ஒரு அறிவுரையை தான் இதுல சொல்ல இயலும்.